இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது ரோட்டுக்கடை வாழைப்பூ வடை. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலைப்பருப்பு அதை நல்லா எடுத்து வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு வாழைப்பூ. இதை நம்ம வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வாழைப்பூவில் நரம்பு மாதிரி இருக்கும், ஒரு தொலைத்தலன்னு ஒரு பாகம் இருக்கும், அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கப்பு கடலைப்பருப்புக்கு 1 கப்பு வாழைப்பூ இதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி துளி நான் குட்டி குட்டி பீஸாக எடுத்துருக்கேன். பூண்டு 4 பல், 1/4 ஸ்பூனு சோம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு 5 வரமிளகாய், இதோட துளி உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துன்னு வரலாம். அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ 1 கப்பு வெங்காயம் பொடியாக நறுக்கினதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை துளி மேலாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை துளி, கறிவேப்பிலை துளி, ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு இதில் அரைச்சினதில் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டு வடை தட்டி எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ வடை தட்டி போட்டு எடுத்துக்கலாம். வடை நல்லா சூப்பராக வந்துடுது. எண்ணெய் ஓசை அடங்கிடுது. நல்லா வாசனையாக இருக்குது. கம்மன்னு பறித்து எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.